சித்தாந்தம். சித்தாந்தம்னா என்ன? ஞானிகளை சித்தாந்திகள் என்று கூறுகிறோம். சித்தாந்தம் என்பது என்ன? அப்போ ஞானிகள்லாம் நிறைய படித்தாங்களா? நிறைய அறிவை தெரிஞ்சுக்கிட்டாங்களா? இது ஒரு முக்கியமான கேள்வி. கல்வியிலே 2 வகை உண்டு. ஒன்று பொருளை தேடுவதற்கான கல்வி. நிறைய காசு பணம் வேணும், நல்லா வாழணும்னா அதற்கு கல்வி தேவை. இது பொருளாதார கல்வி. இன்னொன்று வாழ்க்கைக்கான கல்வி. நாம் எதற்காக பிறந்தோம், எதற்காக துன்பப்படுகிறோம், எதற்காக இன்பப்படுகிறோம், எதற்கு பிறந்து பிறந்து இறக்கிறோம், இதை பற்றி தெரிந்து கொள்வது ஞானிகளின் தன்மை. அதுதான் சித்தாந்தம். சரி, இவர்கள் நிறைய படித்து தெரிந்து கொண்டார்களா? ஞானிகள் மிகப்பெரிய விஷயம். அதாவது கற்றலை விட கேட்டல் நன்று என்று வள்ளுவர் சொல்வார். கற்றீன்று மெய்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்றீன்று வாரா நெறி. கற்று என்பதற்கு அனுபவம் உள்ள ஞான தேசிகன் வாய் கேட்டு என்று எழுதுவார். ஆக மொத்தம் கல்வி 2ஆம் பட்சம்தான். அனுபவம் உள்ள ஒருவன் கூறுவது தான் முதல் பட்சம். இப்போ ஞானிகள் படிக்கவே இல்லை. பழைய சித்தாந்திகள் சித்தர்கள் யாருமே படிக்கலை, எந்த பள்ளிக்கூடத்துக்கும் போனதில்லை. ஆனால் ஞான அறிவை எப்படி பெற்றார்கள்? அனுபவம் உள்ள ஞான தேசிகன் வாய் கேட்டு என்று வள்ளுவர் எழுதினாரே, இதற்கு என்ன அர்த்தம்னா, கற்றீன்று மெய்ப்பொருள் என்பது கடவுள். அந்த கடவுளை பற்றிய சிந்தனையை படித்து தெரிந்து கொள்ள முடியுமா? இன்னைக்கு பைபிள், குரான், சைவ சித்தாந்தம் போன்ற புத்தகத்தை படித்தா கடவுளை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்க முடியுமா? கடவுள் இப்படிப்பட்டவர் என்று வரையறுத்து கூற முடியுமா? அப்படி வரையறுத்து கூறினால் உன்னால் மனிதனால் கடவுளை வரையறுக்க முடியும் என்று அர்த்தமாகிவிடும். புரியுங்களா? அதனால் உன் சிற்றறிவுக்கு அவர் அடங்க மாட்டார். சரி, இதை பற்றி தெரிந்து கொள்வது தான் சித்தாந்தம். அவருக்கு ஒரு குருநாதன், அவருக்கு ஒரு குருநாதன், அவருக்கு ஒரு குருநாதன், இப்படி மெய்கண்ட நாயனார், மறைஞான சம்பந்தர், அருணந்தி சிவாச்சாரியார், உமாபதி சிவாச்சாரியார், ஒவ்வொருவரும் படிப்படியாக தன் குருநாதர்களிலிருந்து கேட்டு தெரிந்து கொண்டவர்கள். அப்போ முதல் மெய்கண்ட நாயனார் அப்படி அவருக்கு யார் சொல்லிக் கொடுத்தா? அதுதான் சித்தாந்தம் என்பது. அனுபவம் உள்ள ஞான தேசியர் கடவுளையே நினைத்து வணங்கி இறைவன் நாமத்தையே சொல்லி இறைவன் அருள் பெற்றவர்கள். அவர்களெல்லாம் ஞான குழந்தைகள். அதிலிருந்து வந்தது தான் சைவ சித்தாந்தம். புரியுங்களா? சித்தாந்தம் என்பது தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம். இறை பற்றி எவனுக்கு தெளிவாக தெரிகிறதோ அது சித்தாந்தம். தெரியாமல் போனால் வேதாந்தம்.